கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 6 முதல் 9 வசனங்களிலே ஒரு தோட்டக்காரர், தோட்டத்திற்கு சொந்தக்காரர், அவர் தோட்டத்திற்கு வருகிறார். ஒவ்வொரு வருஷமும் தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். 3 வருடம் தொடர்ந்து அதை அவர் கவனித்து பார்க்கிற வேளையிலே அது கனி கொடுக்கவில்லை. அப்பொழுது தோட்டக்காரனை பார்த்து, இதை வெட்டிவிடு, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்வதே நமக்கு தெரியும். அப்பொழுது தோட்டக்காரன் அங்கே பரிந்து பேசுகிறான். நான் சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நான் அதை வளர்க்கிறேன், அது கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா நான் வெட்டி போடுகிறேன் என்று சொல்லுவது நமக்கு தெரிந்த காரியம்தான். இந்த உலகமாகிய இந்த தோட்டத்தில் தோட்டக்காரராகிய பிதா, மரங்களாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்க்கிறார். இதோ இந்த வருஷத்தை தொடங்கி இன்றைக்கு நிறைவுக்குள்ளாக வந்துவிட்டோம். இந்த நாள், இந்த வருஷத்துல என் மகள், என் மகன் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு வருஷமும் கனி கொடுக்காத வாழ்க்கை நாம் வாழுகிற வேளையிலே, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிற வேளையிலே, இதை வெட்டி போடு, இது மற்ற எல்லாவற்றையும் கெடுத்து போடும் என்று ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே, அங்கே பிதா சொல்லுகிற வேளையிலே, தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு வருடமும் பரிந்து பேசுகிறார். இது இந்த வருடமும் இருக்கட்டும், இது இந்த ஒரு வருடமும் இருக்கட்டும், நான் சுத்தி கொத்தி எரு போடுகிறேன் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னிலே கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருடத்தை நாம் எப்படி கழித்தோமோ தெரியாது, ஆனால் வருகிற ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இந்த வருஷத்தை நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நம்மை அவர் நல்ல கனி கொடுக்கிற மரமாக மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளாக அவர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.